நாமக்கல் அடுத்த ஏலூரில் வாகனங்களுக்கு வழிவிடுவதில் பிரச்சனை ஏற்பட்டு லாரி ஓட்டுநர் தாக்கியதில் தனியார் பள்ளி பேருந்து ஓட்டுநர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீதர் வழங்க கேட்கலாம். ஸ்ரீதர், என்ன நடந்தது? அந்த உயிரிழந்த ஓட்டுநரின் உடலானது தற்பொழுது எங்கு வைக்கப்பட்டிருக்கிறது? இது தொடர்பான விசாரணை எந்த அளவுக்கு நடைபெற்று வருகிறது? நாமக்கல் மாவட்டம் புதுச்சித்திரம் அருகே உள்ள இந்த வையப்ப நாயக்கனூரை சேர்ந்தவர் விஜய். இவர் குருசாமி பாளையத்தில் உள்ள இந்த தனியார் பள்ளி பேருந்தை ஓட்டி வந்தார். இந்த நிலையில பள்ளி மாணவர்களை ஏற்றிக்கொண்டு வழக்கம் போல ஏலூர் வழியாக இந்த குருசாமி பாளையத்துக்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது இந்த ஏலூர் பகுதியைச் சேர்ந்த அரவிந்த் என்பவர் ஏலூரில் சாலையோரத்தில் நிற்கிருந்த இந்த மினி சரக்கு லாரியை இயக்கியுள்ளார். அப்போது இரு வாகனங்களுக்கும் மோதிக்கொள்ளும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் ஓட்டுநர்கள் விஜய் மற்றும் அரவிந்த் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து பள்ளி பேருந்திலிருந்து கீழே இறங்கி வந்த விஜயை அரவிந்த் கடுமையாக தாக்கியுள்ளார். இதில் நிலை குலைந்து போன இந்த விஜய் சம்பவ இடத்திலே பரிதாபமாகவும் உயிரிழந்தார். இந்த தகவல் காட்டுத்தீ போல் பரவியது. இதனையடுத்து அரவிந்த் அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் பிடித்து வைத்திருந்தனர். மேலும் இது குறித்து தகவல் அறிந்த இந்த தனியார் பள்ளி வாகனத்தின் ஓட்டுநர் விஜயின் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் விஜயின் சடலத்தை அந்த சாலையில் போட்டு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த சம்பவம் அறிந்த நாமக்கல் ஏஎஸ்பி ஆகாஷ் ஜோஷி மற்றும் போலீசார் அங்கு சென்று விஜயின் குடும்பத்திடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். தொடர்ந்து நாமக்கல் வருவாய் கோட்டாட்சியர் சாந்தியும் சம்பவத்திற்கு சென்று அந்த குடும்பத்தினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். இந்த நிலையில பல்வேறு கோரிக்கைகள் விடப்பட்டது. அதாவது பள்ளி பேருந்து ஓட்டுநர் விஜயை தாக்கிய நபர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் மற்றும் நிவாரண தொகை வழங்க வேண்டும் எனவும் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தெரிவித்தனர். இதனையடுத்து போலீசார் அந்த உத்தரவையும் பெற்றுக்கொண்டு சாலை மறியலை கைவிட்டனர். இதனையடுத்து அந்த விஜயின் உடலை கைப்பற்றிய போலீசார் பிரேத பரிசோதனைக்காக நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து 3 மணி நேரமாக அந்த உடலை சாலையில் போட்டு மறியல் போராட்டமானது தற்போது முடிவுக்கு வந்துள்ளது. இது தொடர்பாக அந்த பள்ளி வாகன ஓட்டுநரை மினி சரக்கு லாரி ஓட்டுநர் அரவிந்தையும் புதுச்சித்திரம் போலீசார் கைது செய்து தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீதர். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.